ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். கத்திரிக்காய் கிடக்குது. அந்த கத்திரிக்காயெல்லாம் பறிச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒன்று இருக்குது. இதை பறித்து எடுத்துக்குருவோம். நல்ல பெரிய கத்திரிக்காயாக இருக்குது. அடுத்து இங்கேருந்து பாருங்கள், நிறைய பிஞ்சு கிடக்குது. இந்த 2 பிஞ்சு இருக்குது. இதில் ஒரு 2 பிஞ்சு இருக்குது. இதில் ஒரு 2 பிஞ்சு இருக்குது. ஒரு பிஞ்சு இருக்குது. கத்திரிக்காயில் ஒரு பிஞ்சு கிடக்குது. இதில் ஒரு பூ அப்படி பூவும் இருக்குது நிறையா. ஒரு பூ இருக்குது பாருங்கள். இந்த இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. இந்த இங்கே உள்ள கத்திரிக்காயை இப்போ நம்ம பறிச்சுக்கலாம். இந்த ஒரு கத்திரிக்காய் சின்ன செடியினால கத்திரிக்காய் கீழே வந்து கிடக்குதுங்க, மண்ணில் வந்து கிடக்குது. இதையும் பறித்து எடுத்துக்கலாம். மிளகாய் பறிச்சுக்கிடுவோம். பாருங்க, பச்சை மிளகாய் கிடக்குது. இதிலெல்லாம் பிஞ்சாக இருக்குது. பூலாம் நிறையா பூத்துருக்குது. நான் இலையில அப்பப்போ சமையலுக்கு தேவையான போது பறிச்சுக்கிடுவேன். இந்த பச்சை மிளகாய் பறிச்சுக்கிடுவோம். இது அவரைக்காய் செடிங்க. இது வந்து நான் போடலை விதை, அதுவாக வந்து எப்படி கடந்து முளைச்சிருக்கு. இதில் ஒரே ஒரு அவரைக்காய் காய்ச்சிருக்கு. இந்த ஒரு அவரைக்காயும் பறிச்சுக்கலாம். இது வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காயில் ஒரே ஒரு வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. இந்த ஒரு வெண்டைக்காயும் பறிச்சுக்கிடுவோம். இது உளுந்து செடிங்க. உளுந்து வந்து சும்மா 2 விதை போட்டு அதை முளைச்சிக்கிச்சு. அது இருந்தால் உளுந்தாகி அது காஞ்சிருச்சு. இதை பறிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் இவ்வளோ கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இவ்வளோ காய்கறிகள் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.